அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆல்கஹாலே குடிக்காம உங்கள் லிவர் கெட்டு போயிரும்னா நம்புவீங்களா? பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காய்ச்சலை தண்ணியை வச்சு தணிச்சிக்கிங்கன்னா நம்ம கொல்லியை வச்சு தடுத்துட்டு இருக்கோம். நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறோம்ல பேராசிட்டமால், அது ஒரு அரோமேட்டிக் ஆல்கஹால். அலிஃபேட்டிக் ஆல்கஹாலோட 10 மில்லியன் டைம்ஸ் பொட்டன்ட் அசிடிக் இன் நேச்சர். அதை நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணோம்னா நம்மளுடைய லிவர் புகஞ்சு போயிடும். பொதுவாகவே அதை யூஸ் பண்ணக்கூடாது, அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். அப்படி யூஸ் பண்ணாலும் ப்ராப்பர் டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷனோட யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனால் இன்றைக்கி நம்மளோட ஒவ்வொரு வீட்லேயும் எல்லா பாக்ஸ்லையும் பேராசிட்டமால் நம்ம ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கோம். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மறுமை காலம் வரும், அதோடைய அடையாளம் கொடிய நெருப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நெருப்பு மக்களை கிழக்கு திசையிலிருந்து மேற்கு திசையில் ஒன்று திரட்டும் சொல்கிறாங்க. நம்ம இன்றைக்கி வெஸ்டர்னைசேஷனால் எல்லா விஷயத்துலையுமே நம்ம ஹீட்டை இன்வைட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் அழகாக சொல்லி காமிக்கிறாங்க, சொர்க்கவாசிகளுக்கு கொடுக்கக்கூடிய முதல் உணவு மீனின் வயிற்று பகுதியில் உள்ள ஈரல் பகுதியாகும் அப்படின்னு சொல்லி. இந்த விஷயத்துலேருந்தே நமக்கு தெரிஞ்சுக்கலாம் ஈரல் எந்தளவுக்கு முக்கியம், ஈரலுடைய ஈரப்பதம் எந்தளவுக்கு முக்கியம் அப்படின்றது.